அனைவருக்கும் வணக்கம். ஆபரேஷன்ஸ் ரிசர்ச் ஏப்ரல் 2023 இருக்கிற அடுத்த யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அப்டெயின் அண்ட் இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் டு த ஃபாலோயிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூசிங் த நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அவைலபிள், இங்கே ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த கொஸ்டின் வந்து பேலன்சிங்காக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அவைலபிளில் மொத்தத்தையும் ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 250 plus 300 plus 400 400 300 700 950. ஓகே, ரெக்குவயர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 200 plus 225 plus 275 plus 250. 275 225னா 500 750 950. So given is a balanced transportation problem. ஸோ பேலன்சிங்காக இருந்தால் தான் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேலன்சிங்கில் வேறு மெத்தட் போடணும். ஸோ இது பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ கிவன் டேப்லெட் காலமாக அப்படி எழுதியிருக்கேன். கொஞ்சம் இங்கே கேப் விட்டு எழுதிக்கோங்க நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ இவங்க மெத்தட் கொடுத்துட்டாங்க, நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். ஆனால் எதுவுமே கொடுக்காம வெறும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கொடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க, இல்லை அப்படியே இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் சொன்னாங்கன்னா வேம் மெத்தட், வேகிள்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் தான் அப்ளை பண்ணணும். ஆனால் இங்கே மெத்தடை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். சின்ன கிளாஸில் நம்ம மேப் ஃபில் பண்ணிருப்போம் இல்லையா சோஷியல் சயின்ஸில். இதுதான் நார்த்து, இது ஈஸ்ட்டு. இப்போ ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் இங்கே தான் வெஸ்ட் இருக்கும் இல்லையா? அப்போ நார்த் வெஸ்ட்னா இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட் கார்னர்னா அப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த டேப்லெட் காலத்தில் லெஃப்ட் கார்னர் இங்கேருந்து நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். ஓகே ரைட். இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ இங்கே என்ன இந்த ஃபுல்லாக இந்த ஏ ஃபேக்டரிலேருந்து அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னா 200 அவைலபிலிட்டி இருக்குது. சரி, இங்கே 250. கொஞ்சம் இது நம்பர்லாம் எழுதும்போது பார்த்து எழுதுங்க. இது 250 300 400 200 225 275 250. ஓகே ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது ஏபிசின்னு 3 ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்னா, இது ஃபேக்ட்ரின்னு எடுத்துக்கோங்களேன். ஏன்ற ஃபேக்ட்ரிலேருந்து 250 அவைலபிள் இருக்குது ஏதோ ஒரு ஐட்டம், பிலேருந்து 300, சிலேருந்து 400. இப்போ இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பிளேஸ்க்கு, ஒரு வேர் ஹவுஸ்க்கோ இல்லை ஒரு பிளேஸ்க்கோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஏலேருந்து டின்ற பிளேஸுக்கு போகிறது ஒரு யூனிட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆகிற காசு வந்து 11 rupeesன்னு அர்த்தம். ஏழுலேருந்து ஈன்ற பிளேஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஆகிற காஸ்ட்டு பெர் யூனிட்டுக்கு வந்து 13 அர்த்தம். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கு எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், எவ்வளோ காஸ்ட் ஆகுது பெர் யூனிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வரும்போது மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் தான் பார்க்கணும். இருக்கிறதுக்கு போகணும், மினிமமாக எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாச்சுன்னா ரேட் அதிகமாகிடும் இல்லையா? நமக்கு அதை பார்க்கக்கூடாது. ஸோ மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்க தான் நம்மளோட எய்ம். கரெக்டாக? இப்போ பாருங்கள், ஏன்ற ஃபேக்டரியில் எவ்வளோ அவைலபிள் இருக்குது? 250 இருக்குது. 250 இருக்கிறதுக்காக மொத்தமாக நம்ம 250 இந்த டின்ற டெஸ்டினேஷனில் கொடுத்துட முடியாது. அங்கே எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுதா? 200 தான் தேவைப்படுது. அங்கே இருக்கிறவங்களுக்கு 200 திங்ஸ் மட்டும் போதுன்றாங்க. அப்போ 200 ரெக்குயர்மெண்ட், அவைலபிலிட்டி 250. ரெண்டுத்துல எது மினிமம்? 200. இந்த டாப் லெஃப்ட் கார்னரில் நம்ம 200 பிளேஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த 200 ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். 250ல் 200 போச்சுன்னா ரிமைனிங் 50 இருக்குது. ஓகே, இந்த காலம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இங்கே திருப்பி இந்த காலத்தில் வேறு எங்கேயும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். இங்கே 250ல் 200 போச்சு, இது 50 இருக்குது. இப்போ 50 இருக்குன்னா காலம் இருக்கு இல்லையா, இந்த கார்னர்லேருந்து இங்கே 50 இருக்குதுன்னா டுவர்ட்ஸ் ரைட்டில் ட்ராவல் பண்ணணும். இது காலத்தில் இருந்தால் இங்கே ரோலர் இருந்தால் ரோவில் போகணும். டவுன்வர்டில் இருந்தால் காலத்தில் கீழே கொடுத்துட்டு வரணும்னு அர்த்தம். 50 இருக்கிறதால இங்கே போடுறேன். அப்போ இங்கே எவ்வளோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே அவைலபிள் 50 தான் இருக்குது, ரெக்குவயர்மெண்ட் 225 இருக்குது. அப்போ எல்லாமே இந்த ஏன்ற ஃபேக்ட்ரியிலேருந்து கொடுக்க முடியாது. 50 மட்டும் தான் மீதி இருக்குது. அதை 50 மட்டும் தான் இங்கே கொடுக்குறோம் நாம். அப்போ 50 இங்கே போயிடுச்சு. இங்கே 225ல் 50 போச்சுன்னா மீதி இருக்கிறது ரெக்குவயர்மெண்ட் 175. ஓகே, இதுக்கப்புறம் ஏ ஃபேக்டர்லேருந்து வேறு எதுவும் நம்ம கொடுக்க முடியாது. இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ 175 இங்கே முடிச்சிட்டோம் இல்லையா? மீதி எங்கே இருக்குது? காலத்தில் தான் மீதி இருக்குது. அப்போ அடுத்து இந்த காலத்துக்கு நேரம் இந்த செல்லில் தான் நம்ம என்ன பண்ண கொடுக்கணும். இங்கே எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்? 175. ஆனால் இங்கே அவைலபிலிட்டி 300. எது மினிமம்? 175. அப்போ 175 தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். இந்த 175 மொத்தமாக போயிடும். 300ல் 175 போச்சுன்னா 125.
ஓகே, இப்போ இந்த காலம் முடிஞ்சு. இனி இந்த காலத்தில் நம்ம எதுவும் கொடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ரோலையும் எதுவும் கொடுக்க மாட்டோம். இந்த 2 காலத்துலையும் கொடுக்க மாட்டோம். ஓகேவா? இப்போ இங்கே 125 இங்கே இருக்கிறதால இந்த செல்லுக்கு ரைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஓகேவா? 125 இப்போ இந்த செல்லில் தான் நம்ம கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? அவைலபிள் 125 இருக்குது. ஆனால் இங்கே தேவைப்படுறது 275. எது மினிமம்? 125. அப்போ 125 தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, 125 இங்கே மொத்தமாக போயிடும். இதில் 125 போச்சுன்னா 150 இருக்கும். ஓகே, அடுத்தது இப்போ இந்த காலத்தில் இந்த ரோவில் கொடுக்க முடியாது. அடுத்து இந்த காலத்தில் டவுன்வர்ட் தான் வரணும் நாம. இப்போ 150 400 மினிமம் வந்து 150. அப்போ இந்த செல்லில் நம்ம 150 தான் கொடுப்போம். அவ்வளோதான் கொடுக்க முடியும். அப்போ இது 0 ஆகிடும். இது எல்லாத்துலையும் 0 வந்துச்சுன்னா அங்கே நம்ம கொடுக்க மாட்டோம்னு அர்த்தம். ஓகே, இங்கே 0 ஆகிடுச்சு. இப்போ இங்கே 150 கிடச்சுன்னா 250. இப்போ பாருங்கள், மீதி இருக்கிறது ஒரே ஒரு செல்லு தான். அவைலபிலிட்டி 250, ரெக்குவயர்மெண்ட்டு 250. இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். எப்போ கரெக்டாக வரும்னா பேலன்சிங் ப்ராப்ளத்தில் தான் இந்த மாதிரி கரெக்டாக வரும். அப்போ இங்கே 250. ஓகே, அப்போ இதுதான் நம்ம இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். ஓகே, which is இந்த டேப்லெட் காலம் தான் நமக்கு இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கொடுக்குது. which is the IBFS இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். ஓகே, இப்போ மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், the minimum transportation cost equal to, இப்போ இது நம்பர் ஆஃப் யூனிட்ஸு இன்ட்டு அமௌண்ட் மல்டிபிள் பண்ணி எழுதணும். அப்போ 200 × 11 ப்ளஸ் வரிசையாக ஒரு ரோவாக முடிச்சுட்டு வாங்க, எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் 50 × 13 ப்ளஸ் 175 × 18 ப்ளஸ் 125 × 14 ப்ளஸ் இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 150 × 13 ப்ளஸ் 250 × 10. இதை நம்ம முதல்ல மல்டிபிள் பண்ணணும். 200 × 11. ஸோ 200 × 11 நமக்கு என்ன வருதுன்னா 2200 ப்ளஸ் 50 × 13, 5 × 13னா 65 வரும். ஸோ 650 ப்ளஸ் 175 × 18 3150 ப்ளஸ் 125 × 14 1750 ப்ளஸ் 150 × 13 அது என்ன வருதுன்னா 1950 ப்ளஸ் 250 × 10 வரும்போது 2500. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணால் கிடைக்கிறது 12,200. ஸோ எழுதும்போது ருபீஸ்ன்னு நம்ம போடணும். இதுதான் மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஓகே, ஸோ மெத்தட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் பை நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். பேலன்சிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.